கொங்கு நாடு கோவைக்கே பெருமை சேர்க்கும் அருமையான ஒரு பாலத்தை இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காரு. இடதுக்கு பக்கம் பாருங்கள், குளத்தில் அந்த பஸ் டிப்போ இருக்குது. வலது பக்கம் பெரிய குளம், அதில் ஆகாய தாமரை அதிகமாக இருக்குது பாருங்கள். இடது பக்கம் மகாலிங்கம் பங்க் இருக்குது, அசோசியேஷன் பங்க் இருக்குது. இப்படியே நம்ம போனோம்னா வலது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பெரிய குளத்தை ஒட்டி ஒரு ரோடு போட்டிருப்பாங்க. இது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து அந்த ரோடை போட்டு மக்கள் போயிட்டு வர்றப்போ இது பாலம் கட்டுறப்போ இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை பண்ணி வச்சுருக்காரு. ரெண்டு பக்கமும் அழகாக ரெண்டு வாகனங்கள் போகிற மாதிரி பெரிய பாலமாக அமைச்சிருக்கிறாங்க. இது கரும்பு கடையோட என்ட்ரன்ஸுங்க. வலது பக்கம் பெரிய குளம் முடிஞ்சிருச்சு. இது பாருங்கள், இந்த ரோட்டுக்கு தகுந்த மாதிரியே வளைஞ்சு இந்த பாதையை கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அதிக டிராஃபிக் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு, அந்த பக்கம் இருக்கிற மக்கள் இங்கே வர்றதுக்கு போகிறபோது கட்டாகி அதிகமான டிராஃபிக் நின்று போகும். இப்போது நம்ம இடது பக்கம் போகிறோம். இது பொள்ளாச்சி ரோடுங்க. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் தெரியும், குறிச்சி குளம். அதுலேயும் ஆகாயத்தாமரை இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு அற்புதமாக இந்த கேமராவை ட்ரோனில் எடுத்துருக்குறாங்க. அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் கோயம்புத்தூர் நோக்கி போகிற மாதிரி எடுத்துருக்குறாங்க. இந்த இடது பக்கம் இருக்கிற பாலம் போயிட்டே இருக்குது. அதே சமயத்தில் வலது பக்கம் பழைய ரோடும் அப்படியே நிறையா மக்கள் போயிட்டுருக்குறாங்க. இது ஒரு ரவுண்டானாக போட்டு அங்கிருந்து ஏறுறதுக்கு வசதியாக மேலே ஏறுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க. இறங்குறதுக்கு ஒரு வழியும் ஏறுறதுக்கு ஒரு வழியும் அதை செட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. இது மறுபடியும் கரும்பு கடையிலேருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் நோக்கி போகிறோம் பாருங்கள். நேராக அது பெரிய குளத்தை தான் ஜாயிண்ட் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல ரிட்டேர்னிங் போட்டு அழகாக திருப்பி இருக்கிறாங்க. இது அப்படியே போகுது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். வலது பக்கம் பசுமையாக அந்த விவசாய பூமியெல்லாம் இருந்தது. இந்த இடது பக்கம் பெரிய குளம், அந்த பழைய ரோடு, அதில் நிறையா டூ வீலர் காரெல்லாம் போயிட்டுருக்குது பாருங்கள். இந்த ரோடு போகிறப்ப கூட இது போடக்கூடாது, குளத்தை ஒட்டி இருக்குது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுன்னு அப்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த ரோடை போட்டதுனால தான் இந்த பாலத்தை இந்த அளவுக்கு சிறப்பாக உருவாக்க முடிஞ்சுது. இப்போது இந்த அரசு வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் சீக்கிரமாக முடிவு கொண்டு வந்து இதை மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்காக, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இதைய திறந்து வச்சிருக்காரு. மக்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். இது இடதுகை பக்கம் உக்கடம்ங்க. உண்மையாலுமே இந்த பாலம் தெற்கு பகுதி மக்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்குங்க. அதற்காக இதற்கு திட்டமிட்டவங்க, செயல் வடிவம் கொடுத்தவங்க, இதை ஃபினிஷ் பண்ணவங்க அத்தனை பேருக்கும், உழைத்த தொழிலாளர்களுக்கும் தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி இந்த வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்டையுமே எங்கள் பகுதிக்கு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் அது உக்கடத்திலிருந்து நம்ம பொள்ளாச்சி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குங்க. இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். இது வரக்கூடிய அரசும் இருக்கிற அரசும் யோசனை பண்ணி இந்த திட்டங்களை கொண்டு வந்தால் தெற்கு பகுதி மக்கள் பயனடைவார்கள், நன்றி தெரிவிப்பார்கள். நன்றி, வணக்கம்.